இப்போ நடந்து இருந்த எம்பி எலெக்ஷன்ல கூட பின்னூர் கிளை கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுதலாக தான் நம்ம வந்து ஓட்டு வாங்கியிருக்கோம். அதனால இது அதிமுக கோட்டை தான். மேலும் நமது மாவட்டத்திலேயே எதிர்கட்சியாக இருக்கும்போது நமது அண்ணன் சிவஸ் அண்ணன் பல முறை பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளார், ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார், உண்ணாவிரதம் நடத்தியுள்ளார். எல்லா விதத்துக்கும் இந்த பின்னூர் ஊராட்சியிலிருந்து குறைஞ்சது ஒரு 25 பேராவது வந்து கலந்து ஆதரவு கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலத்துல. அதுக்காக முதல்ல வந்து உங்களுக்கு நன்றியை சொல்றேன். எந்த இதாலும் நம்ம ஃபர்ஸ்ட் மாவட்ட மீட்டிங் இருந்தாலும் சரிதான், தொகுதி மீட்டிங் இருந்தாலும் சரிதான், நாம தான் அதில் முதல்ல போய் கலந்துக்கின்னு எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பைய கொடுக்கின்ற ஊராட்சியாக பின்னூர் ஊராட்சி திகழ்ந்து வருகிறது. அதற்காக நான் உங்களுடைய நன்றியை சொல்லுகிறேன். அடுத்தபடியாக 2 நாளுக்கு முன்னாடி திமுக மாவட்ட செயலாளர் அவர்கள் நமது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரை ஒருமையில் பேசியுள்ளார். அது என்ன பேசினார் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு நான் பதில் கொடுக்குறப்பதான் வந்து நான் பண்ண சாந்தனூர்ல சும்மா அவருக்கு பதில் கொடுக்கணும் உண்மைதான் சொன்னேன். அதாவது மாவட்ட கழக செயலாளர் லட்சுமணன் அவர்கள் எங்கிருந்து அதிமுக வந்தார், ஒரு கட்சியிலிருந்து அதிமுக வரார். வந்த ஒன்னு செக்யூரிட்டி இல்லை, குறுக்கு வழியில ஒரு பதவியை பிடிக்கிறார். அதுக்கு இந்த ஓபிஎஸ் ஒண்ணு நம்மகிட்ட உதவாக்கரையா இப்ப இருக்கு. அந்த ஓபிஎஸ் துணை கொண்டு மாவட்ட செயலாளர் ஆகிறார். எப்படி ஆகிறார்னா வேஷ்டி கூட அவர் கட்டினதில்லை. இங்க இருந்து போயஸ்காரன் போனா சென்னையில கிட்ட நெருங்கி ரோட்ல இறங்கி இங்க இருந்து பேண்ட் ஷர்ட்ல போறது, பேண்ட் ஷர்ட்ல போயிட்டு அங்க போய் வேட்டி சட்டையை மாத்திக்கிட்டு அம்மாட்ட நடிச்சு இந்த ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்த பதவியை வாங்கினார். சரி வாங்கட்டும். வாங்கி எப்படி திகழ்ந்தார் உங்களுக்கே தெரியும். அதுல வந்து ஒரு கோஷ்டியை உருவாக்கி, கட்சி பண்ணல கோஷ்டி உருவாக்கி அதுல பணத்தை பார்க்கணும்ட்டு எப்படிலாம் பணத்தை பார்க்கணுமோ அப்படிலாம் சம்பாதிச்சார். சரி சம்பாதிக்கிட்டோம். சம்பாதிச்சு அதிமுக செலவு பண்ணலாம் பரவாயில்ல. கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, இந்த மாவட்ட செயலாளர் பதவி எடுத்தாங்க. எடுத்து நம்ம அண்ணன் சட்டத்துறை அமைச்சருக்கு மீண்டும் கொடுத்தாங்க. உடனே அவரால் பதவி பணம் இல்லாத இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணாரு, திமுகவுக்கு தாவினார். திமுகவுக்கு தாவி அங்க என்ன பண்ணாரு, இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எலெக்ஷனை பார்த்தாரு. அதிமுக சம்பாதிச்ச பணத்தை வச்சு எலெக்ஷனை பார்த்தாரு. அங்க யார் யாருக்கு என்ன வாய்மூட்டு பணமோ அதை வச்சு சீட்டை வாங்கினாரு. சீட்டை வாங்கிட்டு குறுக்கு வழியில, எப்படி குறுக்கு வழியிலன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் ஓட்டு கேட்கறது. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல நம்ம ஏடிஎம்கே இருந்தாரல்ல, அதனால நம்ம நிர்வாகிகளே நேரில் தொடர்பு கொண்டு போனில் தொடர்பு கொண்டு கையில காலை பிடிச்சி எப்படியோ எம்எல்ஏ ஆயிட்டார். எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து குறுக்கு வழியில போய் ஏதோ அவருக்கும் பொன்முடிக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் குடுக்கல் வாங்கல் சம்பாதிக்கிறதெல்லாம் போறதெல்லாம் சண்டை வந்து அப்புறம் வந்து இது வாங்கினாரு. அதுவும் குறுக்கு வழியில. ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நேர் வழியே பிடிக்காது அவருக்கு, எல்லாமே குறுக்கு வழி தான் பிடிக்கும். குறுக்கு வழியில போய் 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 அதிமுக செக்யூரிட்டி இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தல, அந்த கட்சியில செக்யூரிட்டி இல்லை. அந்த கட்சி என்னன்னு உங்களுக்கே தெரியும். திமுக போயும் எந்த கட்சியும் அவர் வந்து எந்த கட்சிக்காரையும் வந்து அரவணைச்செல்லாம் போறது இல்லை. அவர் 2 பேரும் இப்ப சண்டை போட்டுன்னு நான் பெறனா நீ பெறனா பொன்முடி அவர் சண்டை போட்டு இருக்கிறது வேலையே. இப்ப நான் சொல்றேன், இந்த 4 ஆண்டு காலத்துல இந்த பின்னூர் பஞ்சாயத்துல என்ன நடந்திருக்கு பொதுமக்கள் நீங்களே சொல்லுங்க. நாங்க 5 ஆண்டு காலத்துல 10 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கோம் சொல்றேன். இப்போ எவ்வளவு ஐஏ வீடு கொடுத்திருக்கோம், எவ்வளவு பசுமை வீடு கொடுத்திருக்கோம். இந்த ஊர்ல போட்டது ரோடு எல்லாம் எங்களுக்கு தான். சொல்லு லட்சுமணன் அவர்கள் நான் தான் போட்டேன். இந்த ரோடு இல்ல, எல்லா ரோடுமே நம்ம மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சீனியர் அவர்கள் கொடுத்த ஃபண்டு தான். இங்க அவர் கையால தான் வந்து இங்க வந்து மேல்நீர் தொட்டி இது பண்ணுது, டேங்க் இதெல்லாம் பண்ணுது.
இந்த ஸ்கூல் பில்டிங் இதான் பண்ணுது, மேம்பாலம் இங்க தான் பண்ணுது. ஒன்னால முடிஞ்சா பார், உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு இங்க வந்து போட ஒரு 6 போட கீழா நின்றுமா மீட்டிங் இன்னைக்கு நின்றுமா மீட்டிங் நின்றுமா. இதை விட நாங்கள் அதிகம் ஆக்சுவலாக நான் பேசியே இருக்க மாட்டேன். நேராக வந்தால் டைம் ஆகி போச்சு, தலைமை கையை பேச்சால தான் பேச விட்டுருப்பேன். ஏன் நான் ஒன்றும் அதிகம் எங்கேயுமே பேசுறதே கிடையாது. நான் முதல்ல போன எங்கள் அமைச்சரை நீ வந்து சொன்ன உரிமையில் சொன்னதால நேற்று பேசினேன். அது பேசுறதுக்காக நீ இந்த போர்டை கீழ்ச்சினா நின்றுச்சா, அதான் எதாலையும் நிற்காது. உனக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கோ ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ நீ சொல்லு இந்த பின்னூர் பஞ்சாயத்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லு. நான் திரும்ப மீட்டிங் போடுறேன் போட்டு. அது சொல்றதுக்கு அது பண்றதுக்கு வக்கு இல்ல. நீ வந்து ஆளை விட்டு போரை கிழிக்கிறது இந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்க அமைச்சர் எல்லாரையும் பார்த்துட்டார். எங்க அமைச்சர்லாம் எங்கெல்லாம் ஏழை படிச்சிருந்தாருன்னா நீ லட்சுமணியோட ஒரு ஆளே. எங்க அமைச்சர் யார் தெரியுமா? அவர் பாரம்பரியம் என்ன தெரியுமா? அவர் பாரம்பரியத்தில் அவரை போய் ஒருமையில பேசுற. நீ ஃபர்ஸ்ட் ஒரே கட்சியில் உன்னால இருக்க முடியுமா? 2 மாசம் நீ வந்து அந்த மாவட்ட செயலாளருக்கு போடலான்னு நீ பாமக போய் பிஜேபிக்கு போறாள். இது உண்மை. நான் வந்து மேலே கேட்க சொல்லல. 2 மாசம் தாமதப்படுத்திருந்தா அடுத்ததான் அவர் பிஜேபிக்கு போயிருப்பாரு. அதான் உண்மை. இப்ப கூட சேர்த்தா ராஜா நீ ஏது வச்சுக்கோ. இந்த மாவட்டம் ஃபுல்லா அதிமுக தான் ஜெயிக்க போகுது. விரைவில் அதிமுக ஜெயிச்ச உடனே உன்னை மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்குவாங்க. அடுத்தது பிளான் பண்ணிக்க எந்த கட்சிக்கு போலான்ட்டு. சொல்லுது புரியுதா? நான் மேலே பேச்சுக்காக பேசல. உன்னால முடிஞ்சா 10 வருஷம் தொடர்ச்சியா நீ ஒரு கட்சியில் இருப்பாப்போம். 10 வருஷம் தொடர்ச்சியா உனக்கு கட்சியில் இருந்திருக்கியா? நீ என்னமோ வந்து இது பண்ணது போல எங்க அமைச்சர் வந்து பேசுற. எங்க அமைச்சர் யாரு? அவங்க அப்பா யாரு? தென்னார்காடு ஜில்லா இன்னைக்கு 10 மாவட்ட செயலாளர் பாக்குற வேலையா ஒரே மாவட்ட செயலாளர் பார்த்தார். தென்னார்காடு ஜில்லாவுக்கே அவங்க அப்பா வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவர். எம்ஜிஆர் கிட்ட செல்ல பிள்ளையா இருந்தவர். பேரிட்ட கூப்பிடுற அளவுக்கு வேணுகோபால் அப்படி பேரிட்ட கூப்பிடுற அளவுக்கு இருந்தாரு. அவரை போய் நீ அந்த பாரம்பரியத்தில் ஒரே கட்சியில் இருக்கிறவரு, ஒரே கோஷ்டில் இருக்கிறவரு, அவரை போய் நீ வந்து சொல்ற. இதுலயே நீ வந்து சின்னம்மா கட்சி பெரியம்மா கட்சி எல்லாம் நீ பார்த்த. எதுதான் போன எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதோட நிறுத்திக்கோ. எங்க அமைச்சரை பேசுறதுக்கு இதோட நிறுத்திக்கனா நல்லது. இன்னும் நாங்க நிறைய பேசுறோம். உன்னை பத்தி எங்களுக்கு தான் தெரியும், திமுக யாருக்குமே தெரியாது. இந்த கிளையில இருக்கிற திமுக கூட எதுவும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் எல்லாமே. அதனால உன் நாடகம் ஒண்ணு கிடையாது. அதாவது சொல்லுவாங்களே இப்படம் இன்றைய கடைசின்னு, அதே போல உன்னுடைய எம்எல்ஏ பதவி இதோட முதலும் கடைசியுமா அனுபவிச்சுக்க. என்ன ஒரு 6 அமாவாசை 7 அமாவாசை இருக்கு, அனுபவிச்சுக்க. அதுக்கு மேல இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது. அதனால இந்த போர்டை கீழ்ச்சிட்டா சுரேஷ் பாபு பயந்துருவான், இவர் வந்து இது பண்றார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கூட சரிதான். எங்க அமைச்சர் என்னப்பா சொன்னாரு? சுரேஷ் பாபு அதை பெருசு பண்ணாத, தலைமை கையை பேச்சால அதை பேச சொல்லாத. நீ மட்டும் 2 வார்த்தை பேசிக்க. நான் சொன்னேன், உண்மையிலே சொன்னேன். நான் போயிட்டு காலையில கேள்விப்பட்டவனே இன்ஸ்பெக்டருக்கு போன போட்டேன். இன்ஸ்பெக்டர் என் போனை எடுக்கல. உடனே வேகப்பட்ட அமைச்சருக்கு போன போட்டு சொன்னேன், இல்ல இன்ஸ்பெக்டர் வேற என்ன வேலையா இருந்திருப்பாரு, நல்ல மனுஷன், அவருக்கெல்லாம் வேலை கொடுக்காத, இப்ப பஸ்ஸை மறிக்கிறது இதை மறிக்கதான் அந்த வேலை பார்க்காத. அப்படிதான் நல்லதுதான் சொன்னார். எங்களுக்கு ஏறி விடல எங்க அமைச்சர். எங்க அமைச்சர்லாம் ஏறி விடுற பார்த்தா நீ எல்லாம் ஒண்ணுமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னால வந்து நீ ஓட்டு இது பண்ண. ஏன் இத்தனை போர்டு இருக்கு? உனக்கு என்ன ஒண்ணு பிடிக்குதா? இப்படிதானே கட்சியில் தானே இருக்கு. நீ ஒரு மாவட்ட செயலாளர் தானே, உனக்கு போர்டு வைக்க சொல்லு. நான் வந்து ஒரு சாதா ஒன்றிய செயலாளர், எனக்கே ஒரு 15 போர்டு வைக்கிறான். நீ மாவட்ட செயலாளர் என்ன முடிஞ்சா போர்டு வச்சு வரவேற்பு கொடுக்க சொல்லு. நான் கீழ்ச்சிருமா? இன்னைக்கு மந்திரி வர மாட்டார், எல்லாரும் தெரியும், எனக்கு தெரியும், இந்த எல்லா நிர்வாகி தெரியும். எனக்கே இங்க சாதாரண எதிர்கட்சியில 15 போர்டு 20 போர்டு வைக்கிறாங்க. உனக்கு ஆகும். நீதான் மாவட்ட செயலர், பவர்ஃபுல் ஆளுங்கட்சி. நீதான் மேல இடத்துல யாரையா பிடிக்க வச்சிருக்க, வைக்க சொல்லு. அடுத்த வாரம் மீட்டிங் போடு. இதே மீட்டிங் போட உங்க கட்சிக்காரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, போட சொல்லு. அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து போர்டை கிழிக்கிற வரை தானே. இந்த வரைக்கும் நான் 20 வருஷம் ஒன்றிச்சலா இருந்திருக்கேன். இது வரைக்கும் யார்ட்ட இந்த போர்டை யாரும் கிழிச்சது ஃபர்ஸ்ட் தடவை. இதோட நிறுத்திக்கணும் இந்த போர்டு கிழிக்கிறவெல்லாம். இதுக்கப்புறம் போர்டு கிழிக்கிற வேலை நடக்கிறதே வேற. நீ ஊர்ல கூட போர்டை வைக்க முடியாது. எல்லா ஊர்லயும் எங்களுக்கு ஆள் இருக்கு. நான் பேசிட்டு வீட்டுக்கு போற ஆள் இல்ல. தொடர்ச்சியா 20 வருஷம் முடிச்சு நடந்திருக்கேன். எங்களுக்கு எல்லாரையும் நான் பார்த்து வச்சிருக்கோம். இதோட முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்க அமைச்சரை சீண்டி பார்த்த. இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்னும் இதாக சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நீங்களாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் சகோதரி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன்.